யூடியூப் சேனலின் நிறுவனர் ஸ்ரீ சுடலேஸ்வர சன்னிதானம் விருதுநகர் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் அவர்கள் பிரசன்னமும் பரிகாரமும் என்ற தலைப்பிலே ஆசியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, சரியா? சொன்னதை செய்பவனே மனிதன், சொன்னதை நடத்தி காட்டுபவனே இறைவன். இப்போ என் பையன் வரவேற்புரை படித்தார். உண்மையிலே கந்த புராணத்தை கச்சியப்பாச்சியார் எழுதுனதை பற்றி பேசினார். திகட சக்கரை செம்முகம் ஐந்துலான்னு எழுதினார். அவர் ஏடையும் எழுத்தாணியும் கொண்டு போய் அங்கே விநாயகர்கிட்ட வச்சுட்டார். அவர் எழுதிட்டார். அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடுச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு? அங்கே பாடலை இயற்றியாச்சு. அந்த பாடல் நிறைவேற்ற போகும்போது திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்ற வார்த்தை அங்கே என்ன நடந்துச்சு? வார்த்தையே தப்பு, யாப்பிலக்கணம் சரியில்லை, நீங்கள் முதலில் ஏட்டை கீழே வைங்கள்ன்றாங்க. அப்போ கந்த புராணத்தை வச்சுக்கிறதா 10,000 சொச்சம் பாடல் எழுதிட்டு என்ன செய்யறதுன்னு அவருக்கே புரியலை. அப்போ நடந்த நிகழ்வு என்ன? முடியாதுன்னு எல்லாரும் கட்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார்? இறைவனை நினச்சி அழுதார். நான் எப்படியா அப்படின்னா நாளை கண்டிப்பாக இதை இயற்றி விடுவாயின்னு சொல்கிறாரு. திருப்பி போய் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஒருத்தர் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வர வைத்து அங்கே அந்த பாடல் படிக்கப்படும் பொழுது உனக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் வருவார் என்று சொன்னார். ஒரு சின்ன குழந்தை ஒரு கையிலே ஒரு நூலோடு வந்தது. எந்த யாப்பிலக்கணம் சரியில்லை என்று சொன்னாரோ அந்த யாப்பிலக்கணத்திற்கு வீரசோழியம் என்னும் ஒரு நூல் அங்கே அந்த கச்சியப்பாச்சியார் கையில் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கச்சியப்பாச்சியார் கையில் கொடுக்கப்பட்டதுதான் இன்னமும் யாப்பிலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். அப்போ அந்த வீரசோழியம்ங்கிற நூல் இல்லைன்னா அன்னைக்கு கந்த புராணமே கிடையாது. அதை கொண்டு வந்தவன் யார்? முருகன், முருகப்பெருமான். அந்த உதவி செய்யப்பட்டது யாரால்? முருகப்பெருமானால். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் கந்த புராணம் படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, ரைட். இன்றைக்கி நம்ம ஜோசியம் படிக்கிறோம், ஆர்வமாக இருக்கும். இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, நம்மளால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா, இப்படி பல குழப்பங்கள். ஒரு சின்ன விஷயம், ஜோதிடம் என்பது ஒரு அருமையான கலை, வைத்தியம் என்பது ஒரு அருமையான கலை, ஆலயங்களை நிர்மாணிக்கக்கூடிய சிற்பசாஸ்திரம் என்பது ஒரு அனுமானுஷ்ய கலை. இதில் இந்த மேடையில் அன்பு சகோதரர் நக்கீரன் குடும்பத்திலேருந்து பாலஜோதிடம் ஆசிரியர் வந்திருக்காரு. அவர் அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. தம்பியை பார்த்தானே தம்பி நீ எந்த ஊருன்னு கேட்குற நிலைமையில் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கலைன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் ஒரு சங்கமங்க. ஒரு மனிதன் பல இடங்களில் போய் பல விஷயங்களை தெரிஞ்சு நாம் ஒரு சங்கமத்துக்கு வந்தால் தான் உங்களால் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இப்போ ஜோசியம் சொல்ல போகிறோம், மனிதன் உயிரோடு இருக்கும்போது பிரபலம் அடைவது எப்படி, மனிதன் இறந்த பின்னால் பிரபலம் அடைவது எப்படி. நம்ம இறந்த பிறகு என்ன பிரபலம் அடைஞ்சாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. உயிரோடு இருக்கும்போது பிரபலம் அடைகிறதுக்கு நிறைய உதவிகள் இறைவன் செய்கிறான். ஆனால் அவங்க அந்த பாதையை வகுக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஊரில் நான் பிறந்து நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் சுபகம் நல்லா படிப்பு, ஒன்லி தியரி, நோ ப்ராக்டிக்கல். தியரிஸை படிக்கிறீங்க, அதை வச்சு ஜோசியம் சொல்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் உண்மை புரியும். அது கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருவங்க அமைதி காத்தீங்கன்னா நல்லது. ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இது ஜோதிஷ கனகாம்பிகா திருவிழா என்னும் ஒரு திருவிழாவை நம்ம நடத்துகிறோம். இதற்காக நிறைய பிரயாசப்பட்டு இந்த சிலையை உருவாக்குனது
என்னுடைய பாசமுக சகோதரர் அண்ணன் கிருஷ்ணனுடைய தகப்பனாரில் தான் நான் படித்தேன் இரணியல்ல. அவர் 2008 என்கிட்ட சொல்கிறாரு, ஜோசியத்துக்காக வேண்டி ஒரு சிலையை உருவாக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறேன். அப்போ சில உருவங்களை வகுத்து காமிச்சு அதுக்கு ஆயுதமே இருக்கக்கூடாது, அதுக்கு ஜெபமாலை 7 அந்த பூஜை இதெல்லாம் இருக்கணும்லான்னு சொல்லி சொன்னார். அதை நாங்கள் ரெடி பண்ணோம். ரெடி பண்ண போகும்போது கடக லக்கணம் பூச நட்சத்திரத்தில் இந்த சிலையை ஊட்டினோம். கடக லக்கணம் பூச நட்சத்திரத்தில் இந்த சிலையை உருவாக்கணும். உலகம் படைக்கப்பட்டது கடக லக்கணம். பூச நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய அமைப்பு உண்டு. இந்த பூச நட்சத்திரத்தில் ஊற்றும் போது என் கூட இருந்தவங்கள ஒரு 27 பேர் சேர்ந்து ஊற்றணும். 27 நட்சத்திரத்துக்காக 27 பேர் சேர்ந்து போய் ஊற்றணும். சரியா? அதை ஊற்றினவர் செஞ்சவர் என் கூட இருந்தவங்க இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது 4 பேர் தான் இருக்கும். இந்த 14 ஆண்டுக்குள்ளே 23 மரணங்களை கண்ணால் பார்த்தாச்சு. கோயில்பேட்டை ஐயா வாஸ்துஜி, ராமசுப்பையா சாரு, பொன்முடி, கவிதா அவர்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் மேடையில் எங்கள் கூட இருந்தவங்க. இன்னைக்கு யாருமே உயிரோடு இல்லை. இந்த சிலையை செஞ்ச கனகராஜ் இங்கே தான் வந்திருக்காரு. அவன் ஒரு பிரம்மச்சாரி. ஒரு பிரம்மச்சாரியால் தான் இதை படைக்கணும்னு சொல்லிட்டார். எனக்கு செவ்வாய் ஜீவனாதிபதி, செவ்வாய் ஸ்தானாதிபதி. அதனால மிருக சீரிச நட்சத்திரத்துக்கு நீ ஒருத்தனை ஊற்றணும்னு சொல்லும் போது தம்பி கனகராஜ் திருவூருக்காரர் தான் இதை ஊத்துறாரு. அவர் சித்தப்பா ஊத்துறாரு. அவருக்கு குழந்தை இல்லை, கனகராஜ் கல்யாணம் முடிக்கல. அப்போ எப்படின்னு பார்த்துக்குங்க. அப்போ இந்த சிலையை செஞ்சுட்டு நீ வெளியே கொண்டு வர்றதுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மிருக சீரிச நட்சத்திரத்தில் 108 மொட்டை போடணும்னு சொன்னார். 108 மாதம் மொட்டை போட்ட பிறகு அந்த சிலையை எங்களால் வகுக்க முடிஞ்சிச்சு. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? 108 மாதம் கண்டினியூட்டியாக போய் நானும் கனகராஜும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மொட்டை போட்டதுனால நாங்கள் உயிரோடு இருக்கோம். 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் வாழ்வது எப்படி, ஜோதிடத்தில் சம்பாதிப்பது எப்படி, 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி நம்ம படிச்சுட்டு நீ சம்பாதிக்கவே கூடாதியா அப்படின்னு சொன்னால் என்னையா அதுக்கு எதுக்கியா படிச்சுக்கிட்டு? நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி இக்னோ டெல்லியில் ஓடுது. என் பேரில் ஒரு கல்லூரி வேணும்னு கேட்டு ஓடும்போது அவங்க என்ன கேட்டாங்க, இந்த ஜோசியத்தை வச்சு யார் யார் புழப்பாங்க? நான் சொன்னேன், ஒன்றும் சொல்லலை ஐயா, ஒரு பஞ்சாங்கம் பேப்பரு ஒரு அட்டை, இதுக்கு ஒரு 200 ரூபா செலவு. ஆனால் டிஸ்கண்டினியூடு பையங்க, ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இதை விட முதியோர்கள், அதை விட சொல்லணும்னு சொன்னால் ஹேண்டிகேப்ட், உடல் நலம் குறைந்தவர்கள். இதை பற்றி ஒரு 10 நிமிஷம் டெமோ போட்டு பேசினேன். ராமசுப்பையா ஐயா கூட இருக்காங்க. அன்னைக்கு அவங்க வேற ஒன்றும் சொல்லலை, ரெகுலர் மோடில் படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. ரெகுலர் மோடில் படிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. ரெகுலர் மோடு நடத்துறது கஷ்டமியா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் மோடு வேணும்னு சொல்லி கேட்டேன். சரியா? இன்னும் அந்த ஆர்டர் பை ஆர்டர் எனக்கு ரெகுலர் மோடில் நடத்துறது கொடுத்த ஆர்டர் என்கிட்ட இருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடு என்று ஒன்று இல்லை என்றால் தினமும் நம்மளால் செலவழித்து படிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கொள்கை. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? தொலைநிலை கல்வி முதல்ல காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமா ஆஸ்ட்ராலஜி மட்டும் வச்சுருந்தாங்க. எழுத படிக்க தெரிந்தால் போதும். அந்த ஆக்டை எடுத்து கொண்டு போய் தான் நான் எழுத படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லி கொண்டோம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் அனுபவிச்சாச்சு, 70 நாட்டுக்கு சுற்றி வந்தாச்சு, எல்லா ஜோதிட கலையும் பார்த்தாச்சு. ஒரு மனிதன் தன்னிலை மறந்து எப்பொழுதும் கஷ்டம் வரும்போதெல்லாம் நாம் யாரை தேடுறோம்? ஒன்று ஜோதிடத்தை தேடுறோம், இல்லைன்னா வைத்தியரை தேடுறோம், அப்படி இல்லைன்னா யாராவது ஃபேஸ் ரீடர்ஸை தேடுறோம், இல்லைன்னா சாமியை தேடுறோம், கடவுளை தேடுறோம். அந்த கடவுள்கிட்ட என்ன சொல்கிறோம்? அவர் ஒன்றுமே கேட்கல. நானாக போய் இது நடந்தால் இது செஞ்சிடுறேன், இது நடந்தால் இது செஞ்சிடுறேன்,
இது நடந்தா அப்படி செய்யறேன், அதெல்லாம் கடவுள் கேட்டாரா? கடவுள் எதுவுமே கேட்கல, நம்ம மனோநிலை எல்லாம் கேட்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஜோதிடத்தை வைத்து படித்து கொள்ள வேண்டும். அந்த ஜோதிடத்தை வைத்து நாம் கொஞ்சம் சம்பாதிக்கவும் செய்யணும். அந்த ஜோதிடத்துக்காக நாம கொஞ்சம் உழைக்கவும் செய்யணும். நான் என்ன செய்தது நமக்கு என்ன நினைப்பது தப்பு. நீ என்ன செய்தாய் அதற்கு கண்டிப்பா. அப்ப நம்ம ஜோசியத்துல நம்ம படிச்சதுக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்க நட்சத்திரம் திருவோணம். திருவோணம். இங்க ஜோதிஷ கனகாம்பியா சிலையை வச்சிருக்கோம், பூஜை பண்ணியிருக்கோம், சாமி கும்பிட்டுருக்கோம், எல்லாம் சரி. ஆனாலும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சிருவோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். 1, 5, 9ங்கிறது மூலத்திரிகோணம், 4, 7, 10ங்கிறது கேந்திரம் ஏறுதல். அப்ப நம்ம கேந்திரத்தில் ஒரு கிரகம் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா எங்க ஆசான்கிட்ட போய் கேட்குறேன், TN 67 36 37 ஒரு அம்பாசிடர் காரை வாங்கிட்டு ஐயா வீட்டில் 40 வருஷமா பழக்கமாக இருந்தாலும் 2000 போறேன், 99ல். அவர் சொல்றாரு, என்னடா செஞ்ச? ஐயா ஒரு அம்பாசிடர் கார் வாங்குறது அந்த எழுதி இருந்துச்சு. ஏன்பா? நல்ல புது காரா வாங்கு. 4, 7, 10 4, 7, 10 பாவக்கிரகங்கள் இருந்து 4 கூடையவன் 10 கேந்திரம் ஏறினால், 4 கூடையவன் 10 கேந்திரம் ஏறினால் அவன் நிச்சயமாக கடன் வாங்கி தான் வாகனங்கள்லாம் வாங்கணும். எழுதி வச்சுக்கோங்க. சும்மா போய் நான் கேஷ் கொடுத்து வாங்கினேன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். 4, 7, 10 கேந்திரம் ஏறக்கூடிய கிரகம் 4 கூடையவன் 10 கேந்திரம் ஏறினால் நிச்சயமா அவன் கடன் வாங்கித்தான் வீடோ மனையோ பொன்பொருளோ வாகனங்களோ வாங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது கண்டிப்பாக ஜப்தியாகவோ அல்லது அதனுடைய நிலைப்பாடு தவறியோ நம்ம அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம், இப்போ உனக்கு ஜென்மச்சனி நடக்குது வாங்காத, உனக்கு தசையினுடைய முதல் பகுதி நடக்குது, அதே தசை அதாவது புத்தி நடக்குது, வாங்கக்கூடாது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேத்தமெட்டிக்ஸ் தான். நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு சனி தசையில சனி புத்தி நடக்குது, கண்டிப்பா வாங்காதையா, இது அழிஞ்சு போயிடும். உடனே ஒன்று சொல்லட்டுமா? 30 வயசு வரை 7 சனி, 60 வயசு வரை பொங்கும் சனி, 90 வயசு வரை மாரக சனி. சரியா? ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? தடுக்க முடியுமா? அது அந்த பூமியிலிருந்து விளக்க முடியுமா? ஜோதிடம் அப்படி சொல்லலாமா? என்னுடைய கேள்விகள் ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கும். நிறைய விஷயங்களை சொல்றேன். முதல்ல சனி தசை நடக்கும்போது என்ன ஆகும்? இல்லை சனி 7 சனி ஜென்மச்சனி வந்துட்டா எழுத்த வீட்டுக்காரன் தான் நமக்கு 7 சனி, பக்கத்து வீட்டுக்காரன் பாத சனி, அடுத்த வீட்டுக்காரன் அஷ்டம சனி. எழுதி வச்சுக்கோ. நான் சொல்லுவேன், ரைட்டா தப்பா? எழுத்த வீட்டுக்காரன் 7 சனி, பக்கத்து வீட்டுக்காரன் பாத சனி, அடுத்த வீட்டுக்காரன் அஷ்டம சனி. அது நம்ம நாக்கிலே வந்துடும். தேவையில்லாமல் அவனோட குழப்பம் இருப்போம், தகராறு இருப்போம், ஜோசியர் சரியில்லைம்பா ஒரு பெட்டிஷன் போடுவான், அப்புறம் நமக்கு ஒரு குழப்பம் வரும். நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்க தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடிய ஒரு டிசிஷனை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜோதிடத்தில் வல்லமை பெற்றவர்கள் நிறைய பேர். அந்த ஜோதிடத்தில் வல்லமை பெற்றவர்கள் என்னதான் இருந்தாலும் மன்னன் சாலமனுக்கு மேல ஜோசியம் தெரிஞ்சவன் எவனும் இல்லை. அவ்வளோ பெரிய கெட்டிக்காரன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை தத்துவங்களை தெரிஞ்சுக்கிங்க. இன்னமும் சுருக்கமாக சொல்றேன். மகாபாரதம், சாஸ்திர சக்கரவர்த்தி சகாதேவன், உலகத்தில் அவருக்கு மிஞ்சின சாஸ்திரமே தெரியாது. ஆனால் அவர் போருக்கு நாள் குடித்த போது இறைவன் கிருஷ்ணன் மாற்றி விட்டான். அடுத்து அவர் எப்போ மனம் நொந்தாரு? தன்னுடைய தாய் குந்தி தேவி மகனே கர்ணா என்று தூக்கி தொடையில் வைக்கும் பொழுது அவளுக்கு தெரிந்தது, நமக்கு இதற்கு முன்னால் ஒரு சகோதரன் இருந்ததை நம் ஜாதகத்தில் உணரவில்லையே என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை என்று வருத்தப்பட்டான். உண்மையா பொய்யா? நான் கேட்கிற கேள்வி சரியா தப்பாங்கய்யா? சாஸ்திர சக்கரவர்த்தி சகாதேவன்
அவனுக்கு மேலே சாஸ்திரம் பார்த்துட போறீங்க? அவனுக்கு நமக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு தவறு இழைக்கப்பட்டு ஒரு சிறிய கஷ்டத்தால் நம் தாய்க்கு இன்னொரு குழந்தை என்பதை இருந்தது என்பதை அந்த சாஸ்திர சக்கரவர்த்தியால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அந்த கடலிலே தூக்கி ஏடுகளை போட போகும்போது பகவான் சொன்னான், எல்லாம் தெரிந்து விட்டால் நீயும் நானும் ஒன்றாகி விடுவோம். அதனால ஜோசியத்தில் ஒன்று சொல்றேன், எனக்கு தான் ரொம்ப தெரியும், எனக்கு தான் வீரவசனம் பேச தெரியும்னு பேசக்கூடாது. சரிதா? ஒரு செத்தவன் ஜாதகத்தை கொடுத்தா கண்டுபிடிக்க முடியுமாயா? 10 ஜாதகத்தில் 5 ஜாதகத்தில் ஒரு செத்தவன் ஜாதகத்தை வச்சு தாரேன், எங்க கண்டுபிடிக்க பார்ப்போம். தம்பி குரு பாலமுருகனுக்கு அதை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ராஜரிஷின்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சா? அதுல என்ன பாடுபடுத்தினாங்க நம்ம ஜோதிட உலகத்தை? 2 நபர்கள், பிரபலமான நபர்கள், 2 நபர்கிட்டையும் செத்த ஜாதகத்தை கொடுத்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டு பேட்டி எடுத்து போட்டான். அது கோர்ட் வரையும் போக பார்த்து. உங்க அப்பா, நான், இன்னொரு நபர் அவங்கள சென்னையில் போய் சந்திக்கிறோம். சரியா? அப்போ அவன் கேட்டான், ஏயா செத்தவன் ஜாதகத்தை கொடுத்தா நீங்கள் இன்ஜினியராக வருவேன், டாக்டராக வருவேன்னு கேட்குறீங்க, நீங்கள் என்ன ஜாதகம் சொல்றீங்கன்னு கேட்டான். அந்த பத்திரிகையினுடைய நிலைப்பாடை சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிங்க, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு சொன்னோம். ஒரு விஷயம் சொல்லித்தாரேன், என்னைக்குமே ஒரு ஜாதகத்தை கொடுத்தால் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி லக்கணத்திலும் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8லும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி அவனுடைய மகனுடைய ஜாதகத்திலே தசாநாதனாக வந்தாலும் உங்க அப்பா இருக்காரா உங்க அம்மா இருக்காரான்னு கண்டிப்பா இல்லைம்மா. இல்லைன்னா அவன் செத்து போயிருப்பான். இதை கண்டுபிடிக்கிறீங்களா எப்பயாவது? ஒரு செத்த ஜாதகம் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி லக்கணத்திலும் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8லும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி, இல்லது அந்த தசாநாதனும் புத்திநாதனும் அந்த குழந்தைக்கோ அவளுடைய மனைவிக்கோ நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகன் மரணம் அடைந்து விடுவான். இதை ரொம்ப தூரம் போய் படிக்க வேண்டாம். மரணகண்டி சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. மரணகண்டி சாஸ்திரம் யார் எப்பொழுது எப்படி இறக்கின்றார்கள் என்பதை பற்றி மரணகண்டி சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகின்றது. அதை யாரும் படிக்கிறது இல்லை. நந்தீஸ்வரர் அகால மரண நூல்னு ஒன்று இருக்கு. ஒரு மனிதன் எப்படி அகோரமா மரணம் அடைகிறான் அப்படிங்கிறத பத்தி. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் நீங்க ஆராய்ச்சி கட்டுரை போடுறீங்க, நான் ஒவ்வொன்றே ரெஃபர் பண்ணி பார்ப்பேன், என்ன போட்டிருக்காங்க, என்ன செய்யறாங்க, இதனால என்ன வரும், நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதா? அந்த ஆராய்ச்சி செய்யும் போது நீங்க எடுத்துக்கிறது உங்க சுய ஜாதகத்தை எடுக்கக்கூடாது. முதல்ல உங்க பொண்டாட்டி ஜாதகம் உங்களுக்கு தெரியக்கூடாது, உங்க புள்ள ஜாதகம் தெரியக்கூடாது. உங்க ஜாதகமே உங்களுக்கு தெரியக்கூடாத நிலையில வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்க அடுத்த ஆளுக்கு ஒழுங்கா பலன்னு சொல்லுவீங்க. இது காலையில் எழுந்திரிச்சோன்னு இன்னைக்கு தசாபுத்தி இன்னும் ஓடுது, நீ இப்படித்தான் பேசுவ, வீட்டில் சண்டை சனியெல்லாம் வந்துடும். நான் சொல்லுவேன், ரைட்டா தப்பா? ஒரு மனிதனுக்கு தேவை உத்வேகம். அந்த உத்வேகம் நம்ம மனைவி குழந்தைகளோடையும் நம்மளுடைய நண்பர்களோடையும் வச்சுக்கிற கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை ஒருவர் பழக்கம் நீடிக்க வேண்டுமென்றால் சுய ஜாதகம் பார்க்கக்கூடாது. சுய ஜாதகம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு மேடையில் வச்சு இப்போ பிரசன்னம் போட போறேன், இந்த கூட்டத்தில் யாரையா ஒரு ஆளை கூப்பிட போறேன், வெத்தலை பிரசன்னம் போட போறேன், சோழி பிரசன்னம் போட போறேன். அடுத்தடுத்த மாநாடுகளில் 108 பிரசன்னம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, மொத்தம் இருப்பது 108 பிரசன்ன கலை. இதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதான் என்னுடைய கொள்கை. ஒரு ஜோதிடனுக்கு எத்தனை கர்மாக்கள் இருக்கின்றது. ராத்திரி ரொம்ப நேரம் பேசணும், மைப்பாயா கூட உறக்கம் இல்லாமல் ஆகி போனோம், நான் கோட்டை ஒரு அருள் எல்லாம் சேர்ந்து. ஒரு ஜோதிடருக்கு எத்தனை கர்மாக்கள் இருக்கின்றன, அந்த பிலாசபியை யாராவது சொல்றீங்களா? நான் சொல்லி கொடுத்தவங்க சொல்ல வேண்டாம், யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். மொத்தம் ஒரு ஜோதிடம் சொல்பவருக்கு 241 கர்மா இருக்கியா? 241 கர்மா. இந்த கர்மாவை நீ தாண்டிடுவியா? தாண்ட விடுவானா கடவுள்? ஏன்னா 9 கிரகத்தை பத்தி பேசுறீங்க, மாந்தின்னு ஒன்று பேசுறீங்க, சரிதானா? மாந்தின்னு ஒன்று பேசுறீங்க. அந்த மாந்தி பேசும்போது பிரேதகாரகன் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். முதல்ல பன்னாரிதாசன் சேலத்தில் ஒருத்தர் இருந்தார். இங்கே யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் சேலத்தில் இருந்தோம்னு சொல்லி.
மாந்தியின் மைமைன்னு ஒரு புக்கு வெளியிட்டார். அதுக்கப்புறம் அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தூமாதி ஐவர், பஞ்சமாதி அப்படிலாம் நிறையா புஸ்தகங்கள் எழுதுகிறாங்க. அதெல்லாம் படிச்சுப்பார், படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, வாக்கியமா திருக்கணிதமா? எப்படி வாக்கியமா திருக்கணிதமா எபிமரிசா? நிறையா குழப்பம். அவர் நான் சொன்னதான் சரிங்க, இவர் நான் சொன்னதான் சரிங்க. அப்போ எதைத்தாயா படிக்கிறது? நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதைத்தான் படிக்கிறது? ஆதி கிரந்தம் என்னும் நூல், ஆதி கிரந்தம் என்னும் நூல் கால தீபம்தான். அந்த கால தீபத்துக்குள்ள இருந்து தான் எல்லாமே வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இந்த மாநாடு இலவசமாக இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் எடுத்து போடுறோன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த காசு காசு காசுன்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அதை சம்பாரித்து உங்கள் பையில் வச்சுக்கிங்க. அதுக்காக வேண்டி நான் சர்டிஃபிகேட் தரேன், ஷீல்டு தரேன், பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைந்த சிரமமும் சங்கடமும் தான் வரும். இன்னைக்கு இங்கே எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் தரேன், எல்லாருக்கும் ஷீல்டு தரேன், ஆனால் நான் யாருக்கிட்டையும் காசு வாங்கலை. ரைட்டா? உங்களை அன்பாக உபசரிச்சிருக்கேன், ஏசியில் உட்கார வச்சுருக்கேன், என்னால் முடிஞ்ச உணவை கொடுத்துருக்கேன், என்னால் கொடுத்த பெரிய வித்தகர்களை கூட்டு வந்து உங்கள் முன்னாடி பேச வைக்கிறேன். உங்களுக்கு 10 சப்ஜெக்ட் கிடைக்குது. சரியா தவறா? இதுக்கு மேலே அந்த பூலோகத்தில் என்னையா வேணும் உனக்கு? ஒரு கேள்வி கேட்குறேன். விதி, மதி, கெதி, பதி, சதி. இப்போ நான் சொன்ன சதி தான் கடைசியில் நடந்துட்டு இருக்கு. சர்டிஃபிகேட்டு எப்படி? உனக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும்? எந்த துறையில் வேணும்? எனக்கு தபால் எழுதியா? நான் அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறேன், கூப்பிட்டு சொல்கிறேன், அவங்ககிட்ட போய் படிங்க, சர்டிஃபிகேட் நான் தர்றேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று கலந்து பேசுவார், உறவு களவாமை வேண்டும். எழுதி வச்சுக்கோங்க. நான் 9 ஆண்டுகளாக அந்த துறைக்குள்ளே வரல. 16 வருடம் நாங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் கொடுத்ததும் படித்தவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் நல்லா தான் இருக்காங்க, யாரும் கெட்டு போகல. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். கர்ணனும் இல்லை என்று ஒரு நிலை வந்தது. கர்ணன் எப்பயா இல்லைன்னு சொல்லியிருக்கானா? கொடையில் சிறந்தவன் கர்ணன். ஒரு கட்டத்தில் இல்லைன்னு சொல்லி அவமானப்படுறான். அது எப்போ? அபிமன்யு கொல்லப்படும் போது. அபிமன்யு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான், அவனை கொல்ல போகிறாங்க. அவன் சொல்லான், கர்ணா நீ எனக்கு சொந்தக்காரன், உறவின் முறையான், எனக்காக ஒரு வாள் கொடுன்னு கேட்குறான். வாள் கொடுன்னு கேட்குறான். அவன் இடையிலேருந்து உருவி கொடுக்க போகிறான். பீஷ்மர் சொல்கிறார், இது யுத்த தர்மம், சொல்லி கொடுக்காதே, வாளை கொடுக்காதேன்ட்டார். அவன் உரையில் வச்சுட்டான். சின்ன பையன் அபிமன்யு கேட்குறான், ஏடா உன்னால் ஒரு வாள் கொடுக்க முடியல, நீலாம் பெரிய கர்ணனான்னு கேட்குறான். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த இடத்தில் எந்த தர்மம் நிலைக்கும், எந்த இடத்தில் எந்த தர்மம் பழிக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஜோதிடத்திலே ஒரு தர்மம் இருக்கு. ஆனால் கேட்பதற்கும் சொல்வதற்கும் நமக்கு மனோநிலை வேண்டும். ஃபஸ்ட்டு. செகண்ட், இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் செஞ்சுருந்தாலும் ஒரு இறை அருள் வேணும். அப்போ தான் நீங்கள் சொல்வது பழிக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக பழிக்காது. நீங்கள் எத்தனை ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டினீங்கனாலும் முதல்ல நல்ல விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். கர்ணன் இல்லைன்னு சொல்லிட்டான். அங்கே சூதாட்டம் விளையாடும் போது என் மாமன் சகுனி விளையாடுவான்னு சொல்லும் போது என் மைத்துனன் கிருஷ்ணன் விளையாடுவான்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சகுனி செத்துருப்பான் அந்த இடத்துல. ஏன்னா சகுனியினுடைய தாயக்கட்டை எதில் செய்யப்பட்டதுன்னா, தன்னுடைய சகோதரர்கள் 99 பேருடைய எலும்பு, விழா எலும்புகளால் செய்யப்பட்டது. அதுக்கு தான் ஜோதிடம் சொல்லும்போது ஜோதிடம் டக்குன்னு ஆஃப் ஆயிரும். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கலை ஆஃப் ஆகி போயிடும். அந்நேரம் எங்கே ப்ரெஸ் பண்ணணும்? விழா எலும்புகள் தான். அப்போ தான் உனக்கு சூது தெரியும் அவன் என்ன செய்யறாங்கிறத. அதுதான் நான் ஜோசியம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே லேசாக தட்டி பார்ப்பேன். சரி நமக்கு ஏதோ ஒரு பிரேக் வருது அப்படின்னா அது ரொட்டீன் ஆகிடும். பாடி டச்சிங். விழா எலும்புகளில் 5 எலும்பு அப்படி தொஞ்சிங்கன்னா பஞ்சபூதங்களும் அதுலேருந்து வெளியே கிளம்பிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜோசியம் தடையில்லாமல் வரும். மனிதனுடைய டச்சிங் பாயிண்ட். ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான், இவன் என்னமோ கேட்க போகிறான்,
ஐயா எதுக்கியா சிரமம், வந்து உட்காந்து வலது கை எப்படி ஊண்டிட்டு உட்காந்தானா இவன் ஆம்பளை பிரச்சனையை கேட்க போகிறான், தொழில் பிரச்சனையை கேட்க போகிறான். இப்படி சார்ந்து உட்காந்தானா பொண்டாட்டியை பற்றி கேட்க போகிறான், பிள்ளையை பற்றி கேட்க போகிறான். ரைட்டா? இப்படியும் சாஞ்சிக்கிட்டு காலை ரெண்டையும் அகட்டி வச்சுட்டு உட்காந்தானா கள்ளக்காதல் பண்ணியிருக்கான், இவன் எவ்வளோ பற்றி கேட்க போகிறேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நச்சுன்னு பதில் தாங்கய்யா. இது ஒன்றும் பெருசு இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரசன்ன கலை ஒரு அருமையான கலை. இதை நல்லா ஊக்குவிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். மானசீகமாக ஒன்று சொல்கிறேன். 2 விஷயத்தை தெரிஞ்சுங்க. இந்த தாராபலன், சந்திரபலன், தாராபலனை பற்றி ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்க இந்த நம்ம சேனல்களில் பார்க்கும்போது. ஒரு கேள்வி கேட்குறேன். 2வது நட்சத்திரம் உதவி செய்யும்னு சொல்கிறீங்க, 6வது நட்சத்திரம் உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க. ரைட்டு தான். சூரியன், குரு, செவ்வாய் 3 நட்சத்திரங்களும் பிளவுபட்ட நட்சத்திரங்கள். இது எந்த ராசிக்குள்ளே உட்காந்தா நீங்கள் 6ஆம் இடத்தை எடுத்து பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது நீங்கள் தானே சொல்லுவீங்க 2வது நட்சத்திரம் உதவி செய்யும், 6வது நட்சத்திரம் உதவி செய்யும் அப்படி சொல்லுவீங்க. அந்த தாராபலனில் 2 பிளவுபட்ட நட்சத்திரங்களுக்கு யாராவது பலன் சொல்லியிருக்கீங்களா? அது பிரசன்னத்துக்குள்ளே என்ன சொல்லுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது பிரசன்னத்திற்குள் என்ன சொல்லுகிறது, பிரசன்னம் போடும்போது காட்டுறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவன் ஒருவனுக்கு சனி லக்கணமாக செவ்வாய் நீசமாக இருக்கும், மாமியாருக்கு சோறு போடணும், மாமனாரை காப்பாற்றணும், தாய் தகப்பை வெளியே கிடப்பேன். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கார்த்திகை நையாட்ட ஒரு பெரிய சேர்மனுக்கு சொல்லிவிட்டேன். அவர் இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கார்த்திகை நையாட்ட ஐயா அப்படி சொன்னார், என் மாமியாருக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்கேன். சரியா? சனி லக்கணமாக இருந்து செவ்வாய் நீசமாக ஆனால் கண்டிப்பாக அவன் மாமனார் மாமியாருக்கு சோறு போடுவான். தாய் தகப்பனுக்கு போட முடியாது. தாய் தகப்பனுக்கு போட முடியாது. இதெல்லாம் யோசியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். நேரத்தும் காலமும் கருதி உங்களோட கொஞ்ச நேரம் பிரசன்னத்தில் ஒரு விளையாட்டு காட்டணும். இதில் எத்தனை பிரசன்னத்தில் அவங்க என்னென்ன வேஷமெல்லாம் போடுறாங்கங்கிறது தெரியணும். இந்த 241 கர்மாவை தர்மமாக்குறது எப்படி, இதை பற்றிலாம் உங்களுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க. இருந்தாலும் நான் சொன்ன சில கேள்விகள் உங்கள் மனதில் நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். சரிதானா? பஞ்சவச்சிர ஊன், நடை, அரசு, துயில், சாவு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜோசியத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இந்த சாவுன்னு ஒரு கட்டம் வருதுல்ல, அதில் ஒரு மனிதன் தாம்பத்திய உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஆகும்? ஒரு மனுஷனுக்கு பஞ்சபட்சியில் சொல்கிறீங்க, பகல் நேர பட்சி, இரவு நேர பட்சி எடுக்கிறோம். ஊன், நடை, அரசு, துயில், சாவு. இந்த சாவு நேரத்தில் ஒருத்தன் தாம்பத்திய உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்திருந்ததானால் அதை உயிரோடு இருக்குமா அல்லது அது மரணம் அடையுமா? அந்த கர்மா பேசுமா பேசாதா? நேரங்காலம் வச்சு கணிச்சு நம்ம முதலுறவு கொடுக்குறது பெருசு இல்லை. எவ்வளோ ஜோசியம் இருக்கீங்க இல்லையா? கார்த்திகை 1ஆம் பாதத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் முதலுறவு கரெக்டாக கொடுத்து அது நடந்துருச்சுன்னா பார்ப்போம். கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கான முதலுறவே நடக்காது சாமி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று சந்திரனை கணக்கெடுத்து அது ஒழுங்காக இருக்காப்புல பார்க்கணும். ராத்திரி சொன்னேன், இப்போ சடங்காகுது. ருது ஜாதகம் எதுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு எழுதுறீங்க? ருது ஜாதகம் எதுக்கு எழுதுறான்? நீங்கள் ஜாதகத்தை வச்சு இது உள்ளே பூத்ததா வெளியே பூத்ததா கேள்வியே எங்களுக்கு அதான். வீட்டுக்குள் இது இந்த குழந்தை ருதுவாகுச்சா, வெளியே போய் ருதுவாகுச்சா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிறப்புல கணத்தால் முடியாது, ருது ஜாதகத்தாலே முடியும். ருது ஜாதகத்தாலே அது முடியும். அதை பார்த்துங்க. ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் போயிருந்தாலும் சரி, நீங்கள் வாசி யோகம் வேசி யோகம் பேசுவீங்க, அதெல்லாம் வேற. இந்த பூப்பு ஜாதகத்தை வைத்து ஒருவருடைய வாழ்க்கையை மிக அருமையாக கணிக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லித்தரேன், எப்படி பார்க்கணும் என்னென்னு. சுமார் ஒரு 10 பிள்ளைகள் என்கிட்ட படித்து ஒரு 10,000 விஷயத்தை எழுதி வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா என் மரணத்துக்கு பின்னால் இது இருக்குமா இருக்காதா என்பது எனக்கே தெரியாது. அதனால் அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துருக்கேன். இன்னும் உங்கள் கூட பேச ஆசைப்பட்டாலும் முதலில் இந்த மாநாட்டுக்கு வந்திருப்பவர்களை கௌரவப்படுத்த வேண்டியது என்னுடைய லட்சியம். அந்த கௌரவப்படுத்துவதற்காக இப்பொழுது ராமநாதன் ஐயா எங்கள் அண்ணன் கிருஷ்ணன் பேசி முடித்தோடனே அதை ஏற்பாடு பண்ணி மேடைக்கு கொண்டு வந்துட்டா எல்லாத்தையும் கௌரவிச்சுட்டு தான் பேச விடணும். ஏன்னா எல்லாரும் போன பிறகு கௌரவிச்சு என்னையா செய்ய? எல்லாரும் இருக்கும்போதான கௌரவிக்கணும். இதுதான் உண்மை. சரியா?
இந்த கௌரவிப்பு இன்று கீழே உட்கார்ந்திருப்பவருக்கு நாளைக்கு மேடையில் கிடைக்குமா கிடைக்காதா? இதான் சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஷன் டே சேலஞ்ச். இன்று கீழே உட்கார்ந்திருக்கின்றி நாளை மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுக்குவதற்கே அடியன் பிறந்திருக்கின்றேன். ஒரு ரவுண்டு இந்த கீழே உட்கார்ந்துருக்க ஊரை மேடைக்கு வர போறீங்க. அதுக்கு ஒரு காலம் வருது, அது அப்புறம் சொல்றேன். கொஞ்ச நேரம் சிந்திச்சாதான் சரியா? சிந்திக்க மன்னிக்க தெரிந்த மனமே மாணிக்க கோயில், மன்னிக்க தெரிந்த மனமே மாணிக்க கோயில். ஆலங்குடி சோம் எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டை என்ன இருக்காரு? கடவுள் இருப்பது என்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சுன்னு எழுதிட்டு போயிட்டாரு. கவலை இல்லாத மனிதன் படம் எடுக்கிறாங்க, பட்டுக்கோட்டை பாட்டு எழுதுறாரு. அவருக்கு 28 வயசு தான். சந்திரபாபு நடிக்கிறாரு, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போடுறாரு. பட்டுக்கோட்டை இறந்து போயிடுறாரு. கண்ணதாசன் 8 நாள் அழுகுறாரு. அப்போ சொல்றாரு சந்திரபாபு, என்னப்பா நீ அழுதுகிட்டே இருக்க, டைரக்ட் பண்ண முடியல, நடிக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல, ஏதாவது உதவி செய்யுன்னு சொல்கிறார். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவர் இருந்ததான் அழகாக எழுதுறார். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளில் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. அப்போ தான் சந்திரபாபுக்கு புரியுது, பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அழுகுறோம். கண்ணகி அன்று சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டால் கோவலனை. அன்று கோபத்தோடு முத்துப்பரல் இப்போ பாண்டிய மன்னன் முன்னாடி சேரா மன்னா செப்பா உன்னீதின் பரலை உடைக்கும் போது அங்கே அவனுடைய உதட்டில் அடித்து முத்துப்பரல் அடித்து ரத்தம் வந்தபோது தான் செய்த தவறை உணர்ந்தான். அதேபோல் ஜோதிடம் சொல்லுபவர்களுக்கும் ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் சொல்வது நடக்கும் வரை நீங்கள் இறைவனே, சொல்வது நடக்காத போது அவனுக்கு நீங்கள் பகைவனே. என்னைக்கும் பகை உணர்வை தேடாமல் இருக்கணும்னா ஒன்று சொல்கிறேன், அறுதிட்டு சொல்லாதீங்க, அறுதிட்டு சொல்லக்கூடாது. இது கண்டிப்பாக நடந்துடும், நான் அவெல்லாம் சவால் விட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. 2 விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. என்னைக்கு நமக்கு ஒரு நல்ல காலம் வருதோ அப்போ தான் நம்ம நல்லவர்களை சந்திப்போம். ஒரு மனிதனை பற்றி தவறான சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜோசியம் பார்க்க கண்டிப்பாக சைன் பண்ண முடியாது. அப்போ இதை செய்கிறது யாரு? கேது பகவான். அசிங்கப்படுத்துதல் என்பது கேதுவே. ஒரு மனிதனுக்கு பப்ளிசிட்டியில் அசிங்கம் வருதுன்னா அவனுக்கு கேது சரியில்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? நீ திங்கக்கிழமை கேதுக்கு ஒரு விளக்கு போடுப்பான்னு சொல்லுங்க, அது அப்படியே பஸ்பமாயிரும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கவங்க யாரும் எந்த விஷயத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை, எல்லாரும் கெட்டிக்காரங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பகல் 12 மணிக்கு மேலே நான் பிரசன்னம் எடுக்கணும்னு ஒரு வச்சுருக்கேன். இன்னைக்கு சரியான யமகண்டம். எப்படி யமகண்டம்? நான் என்ன கணக்கு போட்டு எடுக்கிறேன்? உச்சனை உச்சன் பார்த்தால் மச்சி வீடு குச்சி வீடாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் பகல் 12 to 12:40, இரவு 12 to 12:40 பிறக்கும் குழந்தைக்கு மாற்றி பலன் சொல்லு உத்தரகாலாமிரதத்தில் மகாகவி காளிதாசன் சொல்லியிருக்கான். ரைட்டா? அதனால் 12 to 12:40 எடுப்பேன். உண்மை தத்துவங்களை சொல்லுவேன். உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருந்தாலும் உண்மை தத்துவத்தை பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும். வந்திருக்கின்ற சான்றோர்களும் ஆன்றோர்களும், என் சகோதரன் மைப்பா பார்க்குறதுக்கு அப்படி இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. அதை விட பாசுர பண்டிதர் தான் அவர். எனக்கு மனசு இல்லை, 2 பாசுரம் படிங்க மைப்பான்னு சொன்னால் அழகாக பாசுரம் படிப்பார். அவருடைய மனநிலை மிகச்சிறந்த பேச்சாளர். விகடன் குழுமத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்து பல ஆண்டுகள் அவர் வாழ்க்கையை அதிலே வச்சுக்கிட்டாரு. அவர் கணிச்சு அம்மா ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருக்காங்க, இவர் பர்கூர் தொகுதியில் 8000 ஓட்டில் தோற்று போயிடுவாங்கன்னு எழுதிட்டார். சரியா? இவர் சும்மா விடுவாங்களா? டாக்டர் கலைஞர் ஐயாட்ட போய் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் மைப்பா உனக்கு இந்த ஜோலி, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா உண்மையை எழுதுனேங்கிறார். இவர் அப்பயே விட்டு கொடுக்கல. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சூழ்நிலைகளில் வளர்ந்தவங்க. அண்ணன் கோட்டையூரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அருள்வேலை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இதை விட சொல்லணும்னு சொன்னால் ஒரு சகோதரி கவிதா, மணப்பாறை துரைசாமி, என் கூட உட்கார்ந்துருக்க யாரும் குறைந்த ஐயா கார்த்திகேயன் ஐயா பாண்டியன் கிராம பேங்கில் ஜிஎம்மாக இருக்கார். ஐயா நீங்கள் சேர்மன் ஆகுவீங்கிறேன். அப்படி ஒரு போஸ்டே கிடையாதுங்கிறார். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் அவர் சேர்மன் ஆகி 3 வருஷம் என் கூட இருந்தார். டெல்லியில் 3 வருஷம் இருக்கார். அது ஃபோன் போடுறேன், ஐயா
என்ன சாமி ஐயா ஊருக்கு புறப்படுங்க, எதுக்கு? நீங்கள் தான் சேர்மன் ஆகிட்டீங்கல்ல. ஐயா நான் ஜிஎம்மாக தான் இருக்கேன். சேர்மன் ஆக போகிறீங்க, 8 மாதத்துக்குள்ள வந்துடுவீங்க. வந்துட்டார். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேர்மன்ஸும் ஒரு 5-6 பேங்க் சேர்மன்ஸு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த ஜோதிட கலை அருமையான கலை. இதை வச்சு நல்லா படிப்பதும் பயன்படுத்தி கொள்வதும் சம்பாதிப்பதும் நம்ம இலக்காகத்தான் இருக்கும். அதை உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுங்கிறது சொல்கிறேன்.